We are going to achieving equality lesson. It is a civic second lesson. Achieving equality. In this video we are going to see about understanding discrimination and inequality. Become aware of the negative consequences of discrimination. அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா பாகுபாடு, அது இல்லாமல் இன்இக்வாலிட்டி அப்படின்னா சமத்துவ இன்மையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, அதே மாதிரி பாகுபாடோட எதிர்மறை விளைவுகளை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த லெசனில். Inequality and discrimination. Inequality means difference in treatment. The different forms of inequalities such as caste inequality, religious inequality, race inequality or gender inequality gives rise to discrimination னு சொல்கிறாங்க. அதாவது இன்இக்வாலிட்டி அப்படின்னா சமத்துவமின்மை, அதாவது ஒருத்தர் ஒரு நபர் மற்ற நபரை வந்து ஏற்றத்தாழ்வோடு நடத்துறது. சரியா? இன்னொருத்தரை வந்து ஏற்றத்தாழ்வு அப்படின்னா ஒரே மாதிரியாக ட்ரீட் பண்ணுறதுக்கு பேர் இன்இக்வாலிட்டி. இது எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா கேஸ்ட், அதாவது ஜாதி அடிப்படையில், ரிலீஜியஸ் மத அடிப்படையில், ரேஸ் அப்படின்னா இன அடிப்படையிலான ஏற்றத்தாழ்வு, ஸோ ஜெண்டர் அப்படின்னா ஆண் பெண் அப்படிங்கிற ஏற்றத்தாழ்வு. இப்படி பல்வேறு ஏற்றத்தாழ்வுகளும் வந்து நம்மளுடைய டிஸ்கிரிமினேஷன், அதாவது பாகுபாட்டை வந்து வளர்க்குது. ஸோ இன்இக்வாலிட்டின்றது கேஸ்ட், அதாவது ஜாதி, ரிலீஜியஸ் மத அடிப்படையிலான ஏற்றத்தாழ்வுகள், ரேஸ் அப்படின்னா இன அடிப்படையிலான ஏற்றத்தாழ்வுகள் அப்படின்னு, அப்புறம் ஜெண்டர் அதாவது ஆண் பெண்ற பாகுபாடு. ஸோ இந்த இப்படி பல்வேறு ஏற்றத்தாழ்வுகள் வந்து நம்மளோட டிஸ்கிரிமினேஷன், அதாவது பாகுபாட்டை வந்து வளர்க்குது. ஓகே, இந்த இன்இக்வாலிட்டிஸ் வந்து இந்த ஏற்றத்தாழ்வுகள் தான் டிஸ்கிரிமினேஷனை வளர்க்குதுன்னு சொல்கிறாங்க, அதாவது பாகுபாட்டை வளர்க்குதுன்னு சொல்கிறாங்க. Discrimination can be defined as negative action towards people. Discrimination can happen on the basis of color, class, religion, gender, etc. Treating dark-skinned people differently from fair-skinned people, giving more importance to people of higher caste than to those of lower caste, and thinking boys as smarter than girls are all thoughts of discrimination. Discrimination can be defined as negative action towards people. அதாவது மக்களுக்கு எதிர்மறையான செயல்பாடுகளை தான் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா பாகுபாடுன்னு அர்த்தம். இந்த பாகுபாடு எதன் அடிப்படையிலலாம் இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் நிறத்தின் அடிப்படையில், ஜாதி அடிப்படையில், மத அடிப்படையில், ஜெண்டர் அதாவது ஆண் பெண்ன்ற வேறுபாடு, ஸோ இந்த மாதிரியான பாலினத்தையும் அடிப்படையாக வச்சு பாகுபாடு ஏற்படலாம்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வெண்மை நிற தோற்றம் இருக்கிறவங்க நல்லா ஃபேர் ஸ்கின் பீப்புள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மக்கள்கிட்ட இருந்து டார்க் ஸ்கின் அதாவது கருப்பு நிறம், இப்போ கூட ரீசெண்டாக வந்து அமெரிக்காவில் ஒரு யூஎஸ்ஏல வந்து ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆச்சு இல்லையா, ஸோ அதை இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஸோ அதாவது அது மாதிரி இருக்கலாம். அப்புறம் லோயர் கேஸ்ட், ஹையர் கேஸ்ட், ஸோ அந்த மாதிரியான பீப்புளுக்கு, அதாவது உயர் ஜாதி மக்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறது, அப்புறம் ஆண் பெண் அப்படிங்கிற பெண்ணை விட ஆணை வந்து அதிக மரியாதையுடன் நடத்துறது, பெண்களை இழிவாக பேசுகிறது, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சமுதாயத்தில் இன்இக்வாலிட்டி ஏற்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான கருத்துக்களை தான் சமத்துவமின்மைன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஆர்டிகல் 15 ஒன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஸ்டேட்ஸ் that the states shall not discrimination against any citizen or only of religion, race, caste, kings, people of both or any of them. ஸோ கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, இதில் பிரிவு 15(1) என்ன சொல்லுது அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்கிறோம். அதில் 15(1) என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு சிட்டிசனுக்கு எதிராக மதம், ஜாதி, இனம், பாலினம், பிறப்பிடம் அப்படின்ற அடிப்படையில் யாரும் டிஸ்கிரிமினேஷன் அதாவது வேறுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு சட்டமாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்படி நோலில் இருக்குது. எண்ட் ஆஃப் த ஆப்பத்தைடு அப்படின்னா இனவெறின்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் 27 years in prison, former of South African President Nelson Mandela was in 1990 and successfully
achieved the end of the apartheid in South Africa, bringing peace to a racially divided country and leading the fight for human rights around the world. apartheid அப்படின்னா இன வெறின்னு சொல்கிறாங்க. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவுடைய பிரசிடெண்ட்டாக யார் இருந்தாங்கன்னா நெல்சன் மண்டேலா இருந்தார். அவருடைய 27 இயர்ஸ் வந்துட்டு என்ன செஞ்சார் அப்படின்னா சிறை வாழ்க்கைக்கு பின்னர் வந்து 1990 வந்து அவர் வந்து ரிலீஃப் ஆனார். ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவில் இனவெறிக்கு ஒரு முடிவு கட்டினது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த நெல்சன் மண்டேலா தான். ஸோ இவர் வந்துட்டு சவுத் ஆஃப்ரிக்காவில் வேர்ல்டு லெவலில் வந்து பீஸ் அமைதி நிலவுறதுக்கும் மனித உரிமை போராட்டத்துக்கு ஒரு முன்னோடியாக இருந்தவர் இந்த நெல்சன் மண்டேலா தான். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா நெக்ஸ்ட் ஆல்சோ ஒன் டூ யூ நோ இட்ஸ் அபவுட் பீமாராவ் அம்பேத்கர். It's popularly known as Baba Sahib. He was an Indian jurist, economist, politician, social reformer. His MA அடுத்து பார்த்தீங்கன்னா டாக்டர் பீமாராவ் ராம்ஜி. He is popularly known as Baba Sahib. He was an Indian jurist, economist, politician and social reformer. He earned his MA in 1915 and then obtained a DSc at the London School of Economics before being awarded PhD by Columbia University in 1927. He served as the chairman of drafting committee of the Constituent Assembly and hence regarded as the father of Indian Constitution. He was independent India's first law minister. He was posthumously awarded the Bharat Ratna in 1990. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா டாக்டர் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கரை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இவர் தான் டிராஃப்டிங் கமிட்டி, அதாவது இவருடைய பேர் வந்து பாபா சாஹிப்னு அவருடைய நேம் வந்து பாப்புலர். இவர் வந்து நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை எழுதினது இவர் தான். நம்மளோட இந்திய அரசியலின் தந்தைன்னு கூட இவரை சொல்லலாம். நம்மளுடைய சட்ட புத்தகம் இருக்கு இல்லையா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், ஃபாதர் ஆஃப் அவர் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் யாருன்னு கேட்டால் இந்த பீமாராவ் அம்பேத்கர் தான். இது ஒரு முக்கியமான ஒன்வேர்டு. அவ்வளோ பெரிய இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை இன்றைக்கி நம்ம ஃபாலோ பண்ணுற இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எழுதுனது யாருன்னு சொன்னால் அந்த பீமாராவ் அம்பேத்கர் தான். ஸோ இந்த டிராஃப்டிங் கமிட்டி வந்து ஒன்று ஃபார்ம் பண்ணுவாங்க எப்போ அப்படின்னு சொன்னால், ஸோ இவர் வந்து ஒரு எக்கனாமிக்ஸ், அதாவது பொருளாதார வல்லுநர், ஒரு சமூக சீர்திருத்தவாதி. இவர் 1915 எம்ஏ கிராஜுவேட்டை முடிக்கிறாரு. அவர் டிஎஸ்சி அப்படின்னு சொல்கிற பட்டத்தையும் வந்து லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் வாங்கியிருக்காரு. இவர் பிஹெச்டி வந்து 1927 கொலம்பியா யூனிவர்சிட்டியில் வாங்கியிருப்பார். இவர் வந்துட்டு டிராஃப்டிங் கமிட்டி சேர்மனாக இருந்தவர். இந்த டிராஃப்டிங் கமிட்டி நம்மளோட சட்டங்களை எல்லாம் ஏற்றுனது. ஆர்டிக்கல் 1, 2 அப்படின்லாம் இருக்கும். இதை பற்றி நீங்கள் பெரிய கிளாஸில் படிப்பீங்க. இருந்தாலும் 1947 நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் 1950 ஏன் நம்ம குடியரசு நாளாக ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னால், உனக்கே தெரிஞ்சிருக்கும், நம்ம வந்து இண்டிபெண்ட்டாக நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து முழுமையாக நம்ம கைக்கு வந்து 1947 வரல, 1915 தான் வருது. ஸோ அதை ஞாபகம் அர்த்தமாக அதை நினைவுபடுத்துகிற விதமாக நம்ம குடியரசு நாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா செலிப்ரேட் பண்ணுறோம். சரிங்களா? அதை வந்து ரிப்பப்ளிக் டேன்னு ஜனவரி 26 அப்போ நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் இல்லையா, அதுதான். ஸோ நம்மளுடைய சட்டம் பார்த்திங்க அப்படின்னா, நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் பார்த்திங்க அப்படின்னா ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். இது நம்மளால் எழுதப்பட்ட ஒரு கான்ஸ்டியூஷன் கிடையாது. நிறைய நாடுகளில் இருந்து அவங்களுடைய சட்ட புத்தகங்களை பார்த்து அதில் இருந்து நம்மளுக்கு என்ன தேவையோ நம்மளுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்குன்னு ஒரு சட்டத்தை உருவாக்கிக்கிட்டோம். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய சட்டத்தை நமக்கு எழுதி அதை தொகுத்து வரைமுறைப்படுத்தி கொடுத்தவர் யார் அப்படின்னு சொன்னால் நம்ம டாக்டர் பீமாராவ் அம்பேத்கர். ஓகே, ஸோ இதை நீங்கள் பெரிய கிளாஸ் வரும்போது இன்னும் இதை டீட்டெயிலாக படிப்பீங்க. இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து இந்த டிராஃப்டிங் கமிட்டி
உருவாக்குனது, அதோட தலைவராக இருந்தவர் இவர் தான். ஸோ இந்திய அரசமையோட தந்தைன்னு சொல்கிறாங்க. ஃபாதர் ஆஃப் அவர் கான்ஸ்டிடியூஷனு இவர் தான். சரியா? அதாவது இந்தியா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு சட்ட அமைச்சராக இருந்ததும் டாக்டர் அம்பேத்கர் தான். இவருடைய இறப்புக்கு பின் 1990 பாரத ரத்னா வந்து இவருக்கு கொடுத்தாங்க. எப்போ அப்படின்னா 1990. சரியா? இவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கு இந்த பாரத ரத்னா அப்படிங்கிற இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன். கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா ஜாதி பாகுபாடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் சிஸ்டம் இஸ் மோஸ்ட் டாமினேட் ரீசன் ஃபார் இன்இக்வாலிட்டி அண்ட் டிஸ்கிரிமினேஷன் வாஸ் divided into different groups on the basis of occupation known as varnas. Many people in India have fought against caste oppressions. The most prominent among them was Dr. B.R. Ambedkar. He belonged to such depressed family and suffered discrimination throughout his childhood. He fought actively for equality among the citizens of India. அதாவது கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷனில் பாருங்கள், இந்தியாவில் இன்இக்வாலிட்டியும் டிஸ்கிரிமினேஷனும் இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்னென்னா நம்மளுடைய ஜாதி பாகுபாடு, ஜாதி பிரிவு தான். சமத்துவமும் இந்த பாகுபாடும் இருந்தது தான் நம்மளுடைய இந்தியாவுக்கு காரணம். ஸோ ஆரம்ப காலத்தில் நம்மளுடைய சொசைட்டியில் அவங்க செய்கிற வேலையை அடிப்படை, அவங்களுடைய ஆக்குபேஷன் அடிப்படையாக வச்சு தான் மக்கள் வந்து என்ன செய்யாங்க, பல்வேறு வகையில் வந்து பிரித்து வச்சுருந்தாங்க. ஸோ அதை தான் வர்ணா சிஸ்டம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த ஜாதி அடிப்படையில் அந்த ஜாதியை ஒழிக்கிறதுக்காக நிறைய பேர் பாடுபட்டாங்க. அதில் இந்த பிஆர் அம்பேத்கர் வந்துட்டு ரொம்ப முன்னோடியாக இருக்கார். ஏன் அப்படின்னா இவரும் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் தான். இவர் சின்ன வயசுல இருந்தே இந்த ஜாதியின் அடிப்படையில் இருந்த வேறுபாட்டினால நிறைய விஷயங்களை ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதனால தான் இந்திய மக்கள்கிட்டயே வந்து சமத்துவம் நிகழணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாடுபட்டவர் இவர் தான். அடுத்து ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், அதாவது பாலின பாகுபாடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் ரெஃபர்ஸ் டு ஹெல்த் அண்ட் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் இன்இக்வாலிட்டிஸ் பிட்வீன் men and women in India. For example, a girl is not allowed to go to college after finishing her schooling. Similarly, most of the girls are not allowed to select a career to their choice, rather they are forced into marriage. In some families, girls are not allowed to wear modern dresses, okay, while boys in such a family are often wear modern dresses. ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா உனக்கே தெரியும், அதாவது ஆண் பெண்ணு சொல்லக்கூடிய அந்த பாலின பாகுபாடு சொல்கிறாலே ஆண் பெண்ணுன்ற பாகுபாடு. ஸோ அப்படி இருக்கிற அந்த சமத்துவமின்மை இதில் நல்லாவே தெரியுது. ஒரு எக்ஸாம்பிள் பாரு, ஒரு பொண்ணு ஸ்கூல் முடிச்சுட்டானா அவளுக்கு காலேஜுக்கு போகிறதுக்கு அலௌடு கிடையாது. சரியா? அதே சமயம் அப்போ ஆணுக்கு மட்டும் அந்த உரிமை வந்து வழங்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் தாங்கள் விரும்பிய படிப்பை படிக்க முடியாமல் மேரேஜுக்கு ஃபோர்ஸ் பண்ணப்படுறாங்க. சரியா? அது மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி உடையிலையும் வந்து நிறைய பாகுபாடு இருக்குது. பெண்களை வந்து மாடர்ன் ட்ரெஸ்ஸுக்கோ இல்லை மற்ற விஷயங்களுக்கோ வந்துட்டு என்ன கொடுக்கறதில்ல, அனுமதி கொடுக்கறது கிடைக்கிறதில்ல. ஸோ இதைத்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆண்களை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறதும் பெண்களை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறதுக்கும் பேர் தான். இவங்களுக்கு இடையில நிறைய வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மத பாகுபாடுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷன் இஸ் அன்இக்வால் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் ஆர் குரூப்டு பேஸ்ட் அண்ட் திஸ் பேஸ்டு. ஸோ ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷன் கேன் பி அரௌண்ட் எ லாங் டைம். There have been problems between people of different religions for thousands of years. Some people are not allowed to enter in public places, especially the place of worship, because they belong to another religion. Some religious people often end up in conflict with each other because of their rituals and way of life. ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷன்னா உனக்கே தெரியும், மத பாகுபாடு. அதாவது ஒவ்வொரு ரிலீஜனுக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கைகள் இருந்திருக்கும், தனித்துவம் இருக்கும். ஸோ அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு தனிநபர் மீதோ அல்லது ஒரு குழுக்களின் மீதோ என்ன செய்கிறாங்க, ஒரு சமத்துவம் இல்லாமல் அதாவது நடந்துக்கிறதுக்கு பேர் தான் ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மதங்களுக்கு இடையிலான
இருக்கக்கூடிய ஒரு மக்களுக்கு இடையிலான பிரச்சனை வந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது. சில மக்கள் வந்து பொது இடங்களில் வந்து குறிப்பாக மத வழிபாட்டு தலங்களுக்குள்ளே நுழையிறதுக்கு அனுமதி இருக்காது. ஏன் அப்படின்னா அவங்க வந்து வேறு மதத்தை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறதுனால தான். ஸோ சில மதத்தில் வந்து தங்களுடைய சமய சடங்குகள் வாழ்க்கை முறை காரணமாக என்ன பண்ணுறாங்கன்னா ஒருவருக்கொருவர் முரண்பாடாக இருக்காங்க. கான்ஃப்ளிக்ட் அப்படின்னா முரண்பாடு அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதைத்தான் என்னன்னு சொல்கிறோன்னா ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷனில் கொடுத்துருக்காங்க. அடுத்து சோஷியோ எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி, அதாவது இந்த சோஷியல் எக்கனாமிக் ஃபீல்டு த பெனிஃபிட்ஸ் ஆஃப் growth have not been spread evenly. However, the income inequality is much higher than the inequality in human development. The low income districts are associated with low industrial development, low agricultural productivity, and low human development. Similarly, the district with the low literacy rate are found to be with low sex ratio அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சமூக பொருளாதார தளத்தில் இருக்கிற வளர்ச்சியுடைய பயன்கள் வந்து சமமாக பரவுறது கிடையாது. ஏன் அப்படின்னா மனிதனுடைய மேம்பாட்டுக்காக சமத்துவமின்மை வந்துட்டு ஹியூமன் டெவலப்மெண்ட்டோடைய இன்இக்வாலிட்டி வந்து நம்மளுடைய இன்கம் அதை பொறுத்து அதை இன்இக்வாலிட்டியை விட அதிகமாக இருக்குது. அதாவது குறைவான தொழில் வளர்ச்சி, குறைவான வேளாண் உற்பத்தி, குறைவான மனித வள மேம்பாடு, இதெல்லாம் எதோட தொடர்படுது அப்படின்னு சொன்னால் குறைவான வருவாய் இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா நம்மளோட டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் வளர்ச்சி வந்து வேளாண் உற்பத்தி ஹியூமனோட டெவலப்மெண்ட்டு குறைவாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய டிஸ்ட்ரிக்டோட இன்கமும் எப்படி தான் இருக்கும், குறைவாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் கல்வி அறிவு படுத்தவர்களுடைய விகிதம் வந்து குறைவாக இருக்கிற மாவட்டங்களில் எதோட தொடர்புடையது அப்படின்னா இந்த செக்ஸ் ரேஷியோட பாலின வேறுபாட்டுடைய தொடர்புடையது. சரி, ஆமாம், ஆண் மட்டும்தான் வேலைக்கு போகணும், பெண்கள் வேலைக்கு கூடாது, அவங்களுக்கு படிக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு சுதந்திரம் கிடையாதுன்னா அப்போ அவங்க வெளியில் போகிறதுக்கோ சம்பாதிக்கிறதுக்கோ எந்த இதுவும் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான அப்போ ஆண்கள் நிறைய இருக்கிற பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவுடைய டெவலப்மெண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், வருமானம் அதிகமாக இருக்கும். இதுவே பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எல்லாமே என்ன செய்யும், குறையும் அப்படின்னு சொல்லிட்டு இது மூலமாக தெரியுது. நெக்ஸ்ட், ரெமடியல் மெஷர்ஸ் ஃபார் த அபாலிஷிங் இன்இக்வாலிட்டி அண்ட் டிஸ்கிரிமினேஷன். அதாவது நம்ம இந்தியன் சொசைட்டியில் இந்த சமத்துவம் இல்லாமல் இருக்கிறதும் இந்த வேறுபாட்டை நீக்கிறதுக்காக நம்ம என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ. ஸோ வைடர் ஆக்சஸ் டு குவாலிட்டி பேசிக் சர்வீஸ், அதாவது எல்லாருக்கும் என்ன கொடுக்கணும், தடமான உடல் நலத்தை கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு எல்லாருக்கும் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன், உடல் நலம், அப்புறம் படிப்பறிவு கொடுக்கறது, கல்வி கொடுக்கறது. அடுத்து பி அவேர் ஆஃப் கரண்ட் ஜெண்டர் பேசிஸ். சரி, ஆண் பெண்ணுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த கரண்ட் ஜெண்டர் பியாஸ் அப்படின்னா பெண்கள் ஆண்கள் விகிதத்தினுடைய அளவை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக் women more visible in public life and institution to eradicate gender disparity. அதாவது அந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பெண்களையும் பொது வாழ்க்கையிலும் சரி வேலை பார்க்குறதுக்கும் சரி அவங்களோட திறமைகளை வந்து என்ன செய்யணும், மதித்து வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நெக்ஸ்ட், பி ஓப்பன் டு லேர்ன் அபவுட் த அதர் ரிலிஜன். மற்ற மதங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், அந்த மதங்களை மதிக்கிறதுக்கும் என்ன செய்யணும், எல்லோரும் முன் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஃபிஃப்த் ஒன் பாரு. ப்ரொமோட்டிங் கம்யூனிட்டி டைனிங் இன் த கிளாஸ் ரூம் மே ஹெல்ப் த ஸ்டூடெண்ட்ஸ் டு சிட் டுகெதர் வித் எனி பயஸ் ஆஃப் கேஸ்ட், ரிலீஜன் ஆர் ஜெண்டர். அதாவது நம்மளுடைய கிளாஸ் ரூமில் வகுப்பறையில் நிகழக்கூடிய குழுவாக உட்கார்ந்து சாப்பிட்றது இருக்கட்டும், குழுக்களாக இருந்து கல்வியை கற்றுக்கிறதுக்கு மூலமாக ஜாதி, மதம், இனம் போன்ற எல்லா வேறுபாடுகளும் கலந்து வகுப்பறையிலிருந்து தான் கொண்டு வர முடியும். அப்படிங்கிறதுக்காக வகுப்பறையில் யாரும் எந்த பாரபட்சமும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ இதை ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் வளர்க்கணும்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நீ யூனிஃபார்ம் போட்டிருக்கிறதுனுடைய மெயின் ரீசனே அதுதான், வேரியேஷன் இல்லாமல் எல்லாரும் ஆல் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிறத ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்காக தான் யூனிஃபார்ம். அடுத்து சோஷலிஸ்ட் வித் த பீப்புள் ஆஃப் ஆல் டைப்ஸ் அவுட் சைடு ஹோம். சரியா, எல்லா மக்கள்கிட்டையும் பேசணும், எந்த விதமான பாகுபாடும் காட்டாமல் எல்லார்கிட்டையும் என்ன செய்யணும் அப்படின்னா
நல்ல முறையில் ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும். அடுத்து எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்ட்ஸ் ஆஃப் லா, இது எல்லாத்தையும் சட்டமாக்கப்பட்டதன் மூலமாக இதை நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியன் ஈக்குவாலிட்டி. The Constitution is a set of rules and regulations guiding the administration of a country. Article 14 of the Constitution of India provides equality before the law or equality protection within the territory of India and prohibit unreasonable discrimination between persons. உமன் கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய நாட்டை வழிநடத்துறதுக்கும் நிர்வாகிக்கிறதுக்காகவும் தான் சில நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து கொண்டு வந்திருக்கு. ஸோ ஒரு நம்மளுடைய நாட்டை வந்து எப்படியெல்லாம் வழி நடத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விதிமுறைகள் அவைகளுடைய தொகுப்பு தான் நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் 14th, அதாவது 14வது இதில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம், ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா. இந்த நாட்டில் வசிக்கிற எல்லாருமே ஆல் ஆர் சிட்டிசன், இல்லை ஏழை பணக்காரன் அந்த ஜாதி இந்த ஜாதி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அவர் கான்ஸ்டியூஷன் சேஸ் அவர் இஸ் அ லேண்ட் ஆஃப் டைவர்சிட்டி, அதாவது நம்ம நாடு வந்து வேற்றுமையில் ஒற்றுமையாக விளங்கக்கூடிய ஒரு இந்திய நாடு இல்லையா? பிகாஸ் நிறைய பேர் என்ன செய்கிறோம், நிறைய மதங்களை ஃபாலோ பண்ணுற மக்கள் இருக்காங்க, நிறைய வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கல்ச்சர்ஸை ஃபாலோ பண்ணுறவங்க இருந்தால் கூட நம்ம எல்லாரும் இந்தியர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் ஒற்றுமையாக இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இது சொல்ல வருது. சரியா? ஸோ அதை தான் யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய விஷயங்களை நம்ம வேறுபாட்டவங்களாக இருந்தால் கூட நம்ம எல்லாருமே இந்தியர்கள் அப்படிங்கிற விஷயத்தில் ஒற்றுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சமுதாயத்தில் சமத்துவத்தை உறுதிப்படுத்துறதுக்கு 2 இருக்குது. நம்ம யார் அப்படின்னா, நம்ம லாங்குவேஜ் வைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் கல்ச்சர் வைஸ் இருந்தால் கூடயும் இந்தியாவில் நிறைய ரிலிஜன் ஃபாலோ பண்ணுறோம், நிறைய லாங்குவேஜஸ் கல்ச்சர்ஸ் ஃபாலோ பண்ணுனா கூட வி ஆர் ஆல் ஆர் இண்டியன்ஸ். அட் த சேம் டைம் நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸையும் நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா உறுதிப்படுத்தணும். என்ன அப்படின்னா, நம்ம எந்த மதத்தினாலும் எந்த மொழியினாலும் பேசுகிறது, எந்த விழாக்களையும் நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன இருக்குது, நம்மளுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துறதுக்கும் நம்ம என்ன இருக்குது அப்படின்னா சுதந்திரம் இருக்குது. சரியா? The Constitution is a legal frame of rules and regulation by which a nation would function. Equality is where untouchability is seen as a crime. In India, as per the Article 17 of the Indian Constitution, untouchability is totally abolished and its form is forbidden. இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்துட்டு வச்சுருக்காங்க. இது ஒரு சட்ட வடிவம்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம நாட்டை நிர்வகிக்கிறதுக்கு இது ரொம்ப பயன்படுது. நம்ம நாடு ஃபங்க்ஷன் ஆகிறது எதன் அடிப்படையில் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் தான் ரன் ஆகுது. ஸோ ஆர்டிகல் 17th என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அன்டச்சபிலிட்டி, அதாவது தீண்டாமைன்னு சொல்கிறது வந்துட்டு ஒரு பெரிய குற்றம். உங்களோட புக்லேயே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே அதுதான் இருக்கும். சரியா? ஸோ எந்த ஒரு மனுஷனையும் நான் உன்னை தொடக்கூடாது, உன்னை தொட்டால் எனக்கு தீட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்னும் அந்த இது ஒரு ரோடு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. Even today, different types of discrimination are reported across the country. Women, peasants, tribes, and developed people from lower social classes are still striving for equality in India. இன்னுமே நம்மளோட இந்தியாவில் நாடு முழுவதும் பல வகையான இன்இக்வாலிட்டிஸ் வந்து இருக்குது. பெண்களுக்கு எதிராக, விவசாயிகளுக்கு எதிராக, பழங்குடியினருக்கு எதிராக, தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு எதிராக நிறைய பாகுபாடுகள் இருக்குது. இந்தியாவில் எல்லாரும் சமமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்தியர்கள் அனைவருமே போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு மனிதநேயமற்ற செயல் அப்படின்னு உங்கள் புக்லேயே போட்டிருப்பாங்க. ஸோ இதன் மூலமாக என்ன தெரியுது அப்படின்னா, ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா. சரியா? இதோட இந்த லெசன் முடிஞ்சது. உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.